வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ரோகு மீன் எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்த்துலாங்க. ரோகு மீன் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஒரு கத்தி இருந்தால் போதும். வீட்டில் சமையல் செய்கிற வெங்காயம் வெட்டுற கத்தி இருந்தால் கூட போதுங்க. ஈஸியாக வந்து நம்மளே க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா பிடிக்கிற மீனை வந்து நம்மளே அங்கேயே க்ளீன் பண்ணால் நல்லாவே இருக்குது. வீட்டில் வந்து தண்ணி இல்லை, வாசம் அடிக்கு, அதெல்லாம் இப்போ இருக்கிறதுக்கு நம்ம அங்கேயே சுத்தம் பண்ணிக்கலாம். ஒரு நண்பர் கேட்டார், அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது நம்ம வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் இது மாதிரி ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும் நம்ம சேனலில் வருதுங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. நம்ம சேனலில் ஃபிஷ்ஷிங் வீடியோஸ் எல்லாமே வருதுங்க. இப்போது நான் வந்து இந்த ரோகு மீன் எடுத்துட்டேங்க. சரிங்களா? இது ஒரு 1.25 கிலோ அந்த ரேஞ்சில் வருங்க. இந்த மீன் வந்து உயிரோடு இருந்தால் அந்த மீனோட தலையை பார்த்தீங்களா, தலைப்பகுதியில் அந்த ஏதாவது கொண்டு அடித்தோம்னா செத்து போய் சீக்கிரம் பார்த்தீங்களா. அது மாதிரி இங்கே அடிச்சிட்டோம்னா மீன் வந்து செத்து போயிடும். ஓகேங்களா? இது வந்து ஆல்ரெடி செத்த மீன், அதனால தான். இப்போது நீங்கள் மீனை வந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த மேலே இருக்கிற செதில், ஆமாங்க செதில்னு சொல்லுவாங்க, அந்த மேலே அந்த இதாட்ட இருக்கிறதுக்கு கண்ணாடியாக இருக்குது. எல்லா மீனுக்கும் செதிலுக்கு, ஒரு சில மீனுக்கு இருக்காது, முக்கால்வாசி மீனுக்கு இருக்குது. அந்த செதில் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? நல்லா பயங்கரமாக வரும் நம்மளுக்கு. இதை விட அந்த ப்ரெஷ் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அது இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் காத்தியே போதும், இதுக்கெலாம் போய் ப்ரெஷ் இருக்குது. நம்ம இதில் வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, டக்குன்னு ஒரு சைடு வந்து நம்ம செதில் எடுத்தாச்சு. இது மாதிரி நீங்களே எடுத்துக்க வேண்டியதான். 2 சைடு எடுத்துக்கணும், ஃபுல்லாக எடுத்துக்கணும். 2 சைடும் சரி, கீழே எல்லா பக்கம் நீங்கள் எடுத்துக்கங்க. செதில் வந்து எடுத்தால் தான் மீன் வந்து நல்லாயிருக்கு. செதில் எடுத்தே ஆகணும் கண்டிப்பாக இந்த மீனுக்கெலாம். ஏன்னா அப்போ தான் மீன் நம்ம சாப்பிட முடியுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா ஃபுல்லாகவே செதில் எடுத்துங்க. நான் ஃபுல்லாக செதில் எடுத்துகிட்டு அப்புறம் காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஃபுல்லாகவே செதில் எடுத்தாச்சுங்க. உங்களுக்கே தெரியுங்க, மீன் ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. இப்படி தான் இருக்குங்க. சரிங்க, எடுத்துக்க வச்சுல அப்புறம் மேலே பாருங்கள், அந்த இதுமாக இருக்குது, ரெக்கமாக இருக்குது. அந்த ரெக்கையை வந்து நம்ம அடுத்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? மேலே அறுத்து எடுத்துக்கிறது மாதிரி. அதே போல் கீழ் சைடு இருக்குங்க, அந்த ரெக்கையாட்டம் இருக்குது. ஓகேங்களா? அது போல் அறுத்து எடுத்துங்க. அது ஈஸியாக வந்துரு. ரோகு மீனில் ஈஸியாக வந்துரு. ஒரு பெரிய பெரிய மீனுக்குலாம் வராது. ஆனால் இருந்தாலும் அறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம இப்போ வரலைன்னா கூட கையில் பிடிச்சி இழுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிங்க. ஏன்னா வந்து நம்ம துண்டு தான் வெட்டியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து தான் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம வந்து பீஸ் தான் போடணும். ஓகேங்களா? அதாவது நம்ம ரெக்கை அந்த சைடுக்குலாம் எடுத்துட்டோம்னா அடுத்து பீஸ் போடுறோம். பீஸ் வந்து கரெக்டாக தலைக்கட்டை பார்த்திங்கன்னா அந்த நேர் வெட்டணும். ஓகேங்களா? அந்த நேரம் அறுத்துட்டோம்னா ஈஸியாக வந்து தலை தனியாக அந்த பீஸ் தனியாக வந்துடும். அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அறுத்தாச்சு. அடுத்த உடனே உள்ளே வந்து நம்மளுக்கு குடல் இருக்குது. ஆமாங்க, குடலை வந்து நம்ம ஈஸியாக இது எப்படியாச்சும் இழுத்தாவே வந்துடும். ஓகேங்களா? இந்த குடலை முன்னாடி வச்சு லைட்டாக வச்சு இழுத்தாவே வந்துடும். அப்புறம் அந்த குண்டில் வந்து ஒரு குண்டாக இருக்குது. ஆமாங்க, ஒரு இது மாதிரி உப்பிட்டு இருக்குது, மீன்ஸ் எட்டான்னு சொல்லுங்களா, அதை எடுத்துகிட்டா போதுங்களா, உள்ளே ஒன்றுமே இல்லை, சும்மா ஈஸியாக எடுத்துடல. அப்புறம் அதை வந்து பீஸ் போட்டுக்க வேண்டியதான். இப்போ இதுதான் அதை கழிவு. இது வந்து அசால்ட்டாக எடுத்துக்கலாம். சும்மா இழுத்தா போதும், அதுவே வந்துரு. ரொட்டியாக அப்படியே ரோப்பாட்ட வந்துரு. இப்போ நீங்கள் உங்களுக்கு ரவுண்ட் பீஸ் வேணுமா இல்லை பாக்ஸ் பீஸ் வேணுமா, அது உங்கள் விருப்பம் தான். எப்படி போடணுமோ நீங்கள் அதை போட்டுங்க. நான் வந்து ரவுண்ட் பீஸ் தான் போடுவேன், அதனால் ரவுண்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் சில்லிக்கு வேணும் அப்படின்னா பாக்ஸ் பீஸ் போட்டுங்க. அதுக்கு வந்து கத்தி தேவைப்படுறத வேறு ஏதாவது எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ரவுண்ட் பீஸு, அதனால் ரவுண்டாக வெட்டிக்கிறேன். வெட்டி போட்டு நம்ம தண்ணியில் வந்து அப்புறம் கழுவிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ரவுண்ட் பீஸ் போட்டுக்கிறேங்க. ஃபுல்லாக ரவுண்ட் பீஸ் போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு கழுவும்போது காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பீஸ் நான் ஃபுல்லாகவே போட்டாச்சு. இந்த மீன் வந்து எப்படின்னா ஒரு 8 பீஸ் அப்படி தான் வருங்க. பெரிய மீனாக இருந்தால் நிறைய பீஸ் வரும். இது வந்து ஒரு 8 பீஸ் 10 பீஸ் அந்த ரேஞ்சாக வருங்க. நம்ம போடுற பொறுத்து தான். நிறையா பீஸ் வேணும் நிறைய போடலாம், இல்லை குட்டியாக போடணும்னா குட்டியாக போடலாம், இல்லை பெருசாக போடணும் போடலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ வாழை வெட்டிட்டேன். இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து தலையில் பார்த்திங்களா செதில் இருக்குது. ஆமாங்க, அந்த செதிலை வந்து நம்ம எடுக்கணும். தலை வேணுங்க. நிறைய பேர் தலை வந்து விரும்பி சாப்பிடுவீங்க. அந்த தலையை வந்து நம்ம வந்து அந்த செதிலை மட்டும் நம்ம பிச்சை எடுத்துக்கணும், டோப்பா வாட்டை. ஓகேங்களா? தலையில் இருக்க செதில் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். ஆமாங்க, நம்மளுக்கு ரோகு மீனுக்குமே சரி, இதுக்காக இருந்தாலும் சரி, ரோகுக்கு வந்து செதில் வந்து குட்டியாக இருக்குது, கட்லாவுக்கு பெருசாக இருக்குது. எல்லாமே இதே மெத்தேடு தான். கட்லா வந்து ரோகாக இருந்தாலும் எது வந்தாலும், கட்லா ரோகு ஜிலேபி எதுக்காக இருந்தாலும் இதே மெத்தேடு தாங்க. அப்புறம் இது வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்தது தண்ணியில் போய் நம்ம கழுவிக்க வேண்டியதான். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கழுவிக்க வேண்டியதான். பார்த்திங்கன்னா தண்ணியில் போய் நான் அதே இடத்துல கழுவிக்குவேன். ஏன்னா வீட்டில் போனால் வாசடிக்கு அந்த இடமே நாரி போயிடும். அதனால வந்து நான் அங்கேயே கழுவிக்குவேன். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து அப்படியே கழுவிக்க வேண்டியதான் ஃபுல்லாகவே. ஏன்னா தண்ணி நீங்கள் வந்து ஒரு அலசிட்டு அப்புறம் வீட்டு போய் நல்ல தண்ணியில் சுத்தமான தண்ணியில் வந்து கழிக்கலாம். எப்படின்னா நம்ம வந்து குட்டையில் இருக்கிற குளத்தில் இருக்கிற தண்ணியில், ஏரியில் இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் கெமிக்கல் இருக்கலாம், இல்லை வந்து சாக்கடை தண்ணியெல்லாம் இருக்கலாம், எது சுத்தமாக இருக்க முடியாது. ஆனால் வீட்டில் இருக்கிற தண்ணியை வந்து கழுவிக்க வேண்டியதான். இப்போ வந்து நம்ம துண்டு போட்டு கழுவியாச்சு. சரிங்களா? நீங்கள் எந்த மெத்தேடு தான் ரோகு கட்லா எந்த மீனாக இருந்தாலும் இப்படி தான் வந்து க்ளீன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு செதில் எடுங்க, அடுத்தது அந்த சைடுக்கு ரெக்கையில் வெட்டிக்கிங்க, அடுத்து தலையை பக்கத்தால் வெட்டி அதில் இருக்கிற குடலை எடுத்துகிட்டு அப்புறம் பீஸ் போட்டுக்க வேண்டியதான். அப்புறம் தண்ணி விட்டு கழுவிக்க வேண்டியதான். இதை மெத்தட். சரிங்களா? உங்களுக்கு எதாவது டவுட்னா இதில் டவுட் எதுவும் இருக்காது. வீடியோ பார்த்தா புரிஞ்சிருக்கு. நிறைய பேர் தெரியும், ஒரு சில
பற்றி தெரியாது, அதுக்காக இந்த வீடியோ. இது மாதிரி ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும் நம்ம சேனலில் வருதுங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இது மாதிரி ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும்தான் நம்ம சேனல் ரெகுலராக வருதுங்க. மீன் பிடிக்காது, ரோகு கட்டில் எப்படி பிடிக்கலாம், அதே போல் விரால் அவரி இது மாதிரி மீன்கள் எப்படி பிடிக்கலாம், அதாவது ஸ்பைடர் ஹூக்கு, பால் செட் இது மாதிரி தொட்டில் எப்படி மேக் பண்ணலாம், அதே போல் நம்மளுக்கு வந்து மீனுக்கு ஃபுட்டு நம்ம உணவு மாவு எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லி கூட வீடியோ போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு. பை, டேக் கேர்.